பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகுதான் அரசு முழுமையாக களத்திலே வந்து தூரமாக இருக்கக்கூடிய மலைவாழ் பகுதிகளுக்கு எல்லாம் அடிப்படை வசதிகள் என்ன வேண்டுமோ அதை மோடி அவர்கள் செய்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அன்பு சகோதரர்களே, இந்த தேர்தல் என்பது டெல்லியில யார் ஆட்சி அமைக்கிறார்கள் என்பதை தீர்மானிப்பதற்கான தேர்தல். நம்ம உள்ளூர் கவுன்சிலர் யாருங்க, வார்டு கவுன்சிலர் யாரு, பஞ்சாயத்து தலைவர் யாரு, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யார், அதற்கான தேர்தல் இல்லைங்க. டெல்லியில யார் ஆட்சி அமைத்தால் ஆணைக்கட்டிக்கு நன்றாக இருக்கும். இதான் தேர்தல். இதை மட்டும் நீங்க நான் வச்சுக்கோங்க. இதான் அன்பான வேண்டுகோள். பெரியவர்கள் தாய்மார்களுக்கு நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், டெல்லியிலே ஆட்சியிலே யார் அமர்ந்தால் நமக்கு நல்லது அப்படிங்கறத மட்டும் யோசிச்சு நீங்க ஓட்டு போடணும் ஐயா. ஆனால் இந்த முறை தாமரை சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக வந்து ஆட்சி கட்டளை அமர வேண்டும். மிக முக்கியமாக 100% மத்திய அரசுடைய திட்டங்கள் இங்கே வந்து சேர வேண்டும். அது மட்டும் இல்லை, இங்கிருந்து ஆரம்பிச்சீங்கன்னா இங்கிருந்து கொஞ்சம் ஆரம்பிச்சு போனீங்கன்னா 2-3 பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு. குறிப்பாக இந்த செங்கல் சூளை எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மண் எடுப்பதிலே அடிப்படை பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதற்கு தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை குழந்தையும் கிள்ளி வச்சுட்டு தொட்டிலி ஆட்டுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கை வந்த கலைஞர்னா ஒரு குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கும். அது திமுக வந்து குழந்தை கிள்ளி விட்டுருவான். குழந்தை அழுவனே திரும்ப இன்னொரு திமுக வருவான். ஏன் இந்த குழந்தை அழுவுனது? ஐயோ மோடியை கிள்ளி வச்சுட்டாரா, அதனாலதான் அந்த பாப்பா அழுவுதான். இந்த பொய் பிரச்சாரத்தை உடைத்து வெளியே வர வேண்டும். இந்த குழந்தையை கிள்ளி வச்சு செங்கல் சூழல் பிரச்சனை எல்லாம் பாத்தீங்கன்னா இவர்களே பிரச்சனையை ஆரம்பித்து விட்டு இவர்களே பள்ளியை கொடுக்கிற மேல போடுறாங்க. இதற்கெல்லாம் ஒரு தீர்வு வேண்டும் என்றால் நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன். சுற்றுச்சூழல் அமைச்சர் பேசி ஐயா நமக்கு தீர்வு கொண்டு வருவோம். தீர்வு வந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாதிக்கூடாது. இதெல்லாம் அதிகமா செம்மண் இருக்கக்கூடிய பகுதி. இங்கிருந்து கொஞ்சம் கீழே இறங்கிட்டீங்கன்னா மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாதிக்கப்படக்கூடாது. அதே நேரத்துல இயற்கையும் பாதிக்காதவாறு நம்ம ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போனாங்க. ஏன்னா இயற்கை வந்து உங்களோட இருக்கிற மலை காடெல்லாம் பாருங்க, 1000 ஆண்டுகளாக உங்களுடைய முன்னோர்கள் காத்தது. அரசு வந்து இந்த மலைக்காடுகளை பாதுகாத்தாங்களோ இல்லையோ, நீங்க எல்லாம் பாதுகாத்து இந்த மலைக்காடுகளை வைத்திருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய கடமை இருக்கிறது. இந்தியாவில பாத்தீங்கன்னா நகரத்துல எல்லாம் எங்கேயுமே மரம் இல்லைங்க. இங்க இருந்து ஆக்சிஜன் நீங்க தான் கொடுக்குறீங்க. நகரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஆக்சிஜன் நீங்க தான் கொடுக்குறீங்க. அதனால இது போன்ற பகுதிகள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். இன்னும் 10 வருஷம் ஆச்சுன்னா எல்லாம் இங்கதாங்க வருவாங்க. எல்லாம் மொத்த ஊரே பாருங்க அணைக்கட்டியில தான் இருப்பாங்க. யாரும் கீழே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் இயற்கை வேணும், எல்லாருக்கும் மரம் வேண்டும், எல்லோருக்கும் காட்டு வேண்டும். இன்னும் 10 வருஷம் கழிச்சு இருக்கக்கூடிய ஒரு மரம்னே ஒரு வைரத்துக்கு சமம். ஈக்குவல். ஒரு வைரம் எப்படி இருக்கிறதோ ஒரு வைரத்திற்கு சமம் ஒரு மரமும் கூட. அந்த அளவுக்கு ஆணை கட்டி 10 ஆண்டுகள் கழித்தும் கூட அதே பொலிவோடு இருக்கணும். அதே நேரத்தில் வளர்ச்சி இருக்கணும். இரண்டையும் சமமாக பார்த்து செய்யணும் ஐயா. அதான் மோடி ஐயாவுடைய விருப்பம். இன்னைக்கு நம்முடைய பழங்குடியின மக்கள் நிறைய இங்க இருக்கிறாங்க. பழங்குடியினத்தை பொறுத்தவரை இந்தியாவுடைய ஆதி குடிகள் என்று சொல்லுவோம். இந்தியாவுடைய முதல் குடி. இந்தியாவில முதல்ல இது வந்ததே பழங்குடியினம் தான். அவர்கள் தான் முதல் குடி. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பழங்குடியின மக்களுக்கு காங்கிரஸ் ஆட்சியில வேறு பகுதியில அவருடைய ஆட்சி காலத்துல பெரிய ஒரு மரியாதை இருந்தது. இன்னைக்கு மோடி ஐயா அரசியல் அங்கீகாரமே திரௌபதி முர்மு அம்மா அவர்களை இந்தியாவுடைய முதல் குடிமகள் ஆக்கியிருக்கிறாங்க. அதாவது ஒரு பழங்குடி இடத்துல பிறந்த ஒரு தாய்மாரை, மலைவாழ் இடத்துல பிறந்த ஒரு தாய்மாரை இன்னைக்கு இந்தியாவுடைய முதல் குடிமகளாக்கி ஒரு பெரிய கௌரவம். அது மட்டும் இல்ல, மோடி ஐயா தான் இன்னைக்கு ஒரு நாள் வந்து பழங்குடி இனத்திற்காக ஒரு நாள், ஜன்ஜாதி திவாஸ் அப்படின்னு ஒரு நாள் வச்சிருக்கிறாங்க ஐயா. பழங்குடி இனத்திற்காக ஒரு நாள், அதை இந்தியா முழுவதும் கொண்டாட வேண்டும் என்பதற்காக அதையும் கொண்டு வந்திருப்பது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் மோடி அவர்கள் பழங்குடியின மக்களுக்கு பாதுகாவலனாக இருக்கின்றார். மலைவாழ் மக்களுக்கு பாதுகாவலனாக மோடி அவர்கள் இருக்கின்றார். இதை தாண்டி இருக்கக்கூடிய மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட் ஐயா, குறிப்பாக மிருகங்களுக்கும் நம்முடைய இடத்துக்கு வந்துருது, நம்முடைய விவசாய பொருட்கள் எல்லாம் அழிச்சிருது ரொம்ப நாளா நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதற்கு இங்கே அமர்ந்த ஒரு தீர்வை நாம் கண்டுபிடித்தோம். மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் ஏப்ரல் 19ஆம் தேதி இதற்கெல்லாம் தீர்வு தாமரை மட்டும்தான். நம்முடைய தாமரை மட்டும்தான் இதற்கு தீர்வு. அதனால் இருக்கக்கூடிய ஆணையத்தில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரிகள் நீங்கள் எல்லோரும் இந்த முறை உங்களுடைய ஆதரவு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிப்பது டெல்லியில யார் ஆட்சியிலே அமர வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த ஒரே வண்டி தாங்க டெல்லி போவார். எந்த வண்டி டெல்லி போகாது. இந்த ஒரு வண்டி மட்டும்தான் டெல்லி. மிச்சதெல்லாம் லோக்கல் வண்டி. அப்படி இங்கேதான் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குது, உங்களுக்கு என்ன செய்யணும், என்ன திட்டங்கள் நமக்கு இருக்கு, என்ன பள்ளிக்கூடம் கொண்டு வரணும், அவங்களுக்கு ஏற்கனவே பள்ளிக்கூடம்னா என்னன்னே தெரியாதுங்க. பழங்குடியின மக்களுக்காக, மலைவாழ் மக்களுக்காக ஒரு பள்ளிக்கூடமே நம்ம நடத்துறோம், உங்களுக்கு பிடிக்கிறது தெரியாத லோக்கல்ல ஒரு வண்டிங்க. ஆனா இன்னைக்கு டெல்லிக்கு எந்த வண்டி போகுதுன்னு பார்த்து நீங்க ஆதரவு கொடுக்கணும். டெல்லிக்கு போற ஒரே ஒரு வண்டி இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய வண்டி. 23 தாமரை சின்னத்துல வாக்களித்து இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கு, பெரியவர்களுக்கு, தாய்மார்களுக்கு அன்பு வேண்டுகோள், நீங்க தாமரை சின்னத்திற்கு டெல்லியில யார் ஆட்சி அமைக்கிறாங்க பார்த்து நீங்க ஓட்டு போடுறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, நம்ம சிந்தராஜ் ஐயா
மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர், இந்த பகுதியினுடைய ஒரு பெரிய ஒரு மனிதர், எல்லா மக்களுக்கும் கூட சேவை செய்யக்கூடியவர் என்னோடு இருக்கின்றார். அதே போல நம்முடைய ஒன்றிய தலைவர் அண்ணன் ஜெயபிரகாஷ் அவங்க இந்த பகுதியில் மிக கடுமையாக கட்சி வளர்த்து கொண்டிருக்கிறார். அண்ணா இருக்கிறார். அவங்களுடைய வேண்டுகோள், அண்ணா இந்த பகுதியில ஒரு டாஸ்மார்க் எடுங்கண்ணே, ஒரு டாஸ்மார்க் பாருங்க, மக்களுக்கெல்லாம் தொந்தரவு பண்றாங்க, அது கீழே போய் மக்களுக்கெல்லாம் பாருங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க 500 ரூபாய் 400 ரூபாய், ஊரெல்லாம் டாஸ்மார்க் திறந்து வச்சிடறான், எப்படி பெண்கள் எல்லாம் எப்படி நன்றாக இருக்க முடியும் என்று. அதனால் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன், ஒரு டாஸ்மார்க்கை எடுப்பதற்காக நாங்கள் அரசியல் இல்லைங்க, எல்லா டாஸ்மார்க் எடுக்கிறதுக்காக அரசியல். அதையும் நிச்சயமாக நாங்கள் செய்து காட்டுவோம். காரணம், இந்த குடி பாத்தீங்கன்னா கிராமத்துக்குள்ள வந்து வீட்டுக்குள்ள வந்து பெண்களுக்கெல்லாம் பெரிய மன உளைச்சலை வந்து குடி கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் கள்ளுக்கடைகளை திறந்து டாஸ்மார்க்கை மூடுவோம் அப்படின்னு. குடிக்கிறவங்களை போய் நம்ம கையை கட்டி குடிக்காதுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? கரெக்டா நான் சொல்றது. அவரு கோபுறாரு, ஏன்னா ஒரு ஜனநாயகத்துல குடிக்கூடாதுன்னு சொன்ன என்ன அர்த்தம்? நானும் குடிப்பேன், அது ஒத்துக்கிறேங்க, நான் உங்களோட இருக்கேன். ஆனா நான் என்ன சொல்றேன், இந்த சாராயத்தை குடிச்சு இதுக்கு வயிறுல புண்ணாகணும், கள்ளுக்கடையை திறந்து வச்சிருவோம், கள்ளுக்கடையில குடிப்போம் நான் சொல்றேன். அதனால் நாம் சொல்வது எல்லாத்தையும் மூடுவோம்னு சொல்லிங்கன்னா டாஸ்மார்க்கு மூடிட்டு கள்ளுக்கடைகளை திறந்துடும். கேரளா பக்கத்துல அந்த பக்கம் அந்த பார்டர் தாண்டி போங்க, கள்ளுக்கடைகளா இருக்கு. அதனால நாம் சொல்வது டாஸ்மார்க் வேண்டாம். அது வந்து ஒரு ஸ்பிரிட், அது வந்து குடிச்சீங்கன்னாவே உடம்பு எல்லாம் கெடுத்து குடலை அழித்து இன்னைக்கு நல்லா இருக்கும். 50 ஆண்டுகள் கழிச்சு 50 வருஷம் கழிச்சு எத்தனை பணம் செலவு பண்ணி உடம்பை பார்த்துக்கீங்க. அதெல்லாம் உங்களுடைய குழந்தைகளுடைய கல்விக்கும் வாழ்க்கை மேம்படுவதற்கும் செலவு செய்ய வேண்டிய பணம். செய்திகளை உண்மைத்தன்மையுடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். எப்போதும்